வெல்கம் டு அறம் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ரஷ் த்ரூ சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் தமிழ் சொசைட்டி. டே டு டே கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி நமக்கு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக தேவைப்படும் அண்ட் அதனுடைய கொஸ்டின் ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ நியூஸில் ரீசெண்டாக வந்த கரண்ட் அஃபேர்ஸ், இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸில் கேட்காதது, அதெல்லாம் சேர்த்து தான் இதில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ டுடேஸ் பார்ட் நம்ம பார்க்க போகிற இது எல்லாமே ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் ரிலேட்டட் தான். ஸோ இங்கே ஒரு முக்கியமான கான்செப்ட் பாருங்கள். ரீசெண்டாக பொருணை எக்ஸ்கவேஷன் இது ரிலேட்டடாக ஒரு மியூசியம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். ஸோ இது 2025 வந்த கரண்ட் அஃபேர்ஸ், டிசம்பர் லாஸ்ட்ல வந்தது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 4 பிளேசஸ்ல இருக்கக்கூடிய ஆர்டிஃபேக்ட்ஸை இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. விச் மீன்ஸ் ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொர்க்கை அண்ட் துலுக்கர்பட்டி. இந்த பிளேசஸ்ல இருக்கக்கூடிய கிடைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே இதில் ஷோகேஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் சிவகலை எக்ஸ்கவேஷன் இதை வச்சு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அயன்ஸ் ஆன்டிக்விட்டி விச் மீன்ஸ் இரும்பு காலத்தை சார்ந்த சான்றுகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அயனேஜோட எப்படி இதை ரிலேட் பண்ண முடியுது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் பாட்ஷெட்ஸ் இது எங்கே அப்படின்னா துலுக்கர்பட்டியில் கிடைச்சிருக்கு. அந்த பானை ஓடுகளில் சில ரைட்டிங்ஸும் கிடைச்சிருக்கு. இங்கே தீய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இதை வச்சு எப்படி தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணாங்க அண்ட் இது எப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தேவைப்படும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொன்று சங்கம் ஏரா, அதாவது என்னென்னா ஸ்டோனேஜ்லேருந்து சங்கம் ஏராவுக்கான எவிடன்சஸ் கிடைச்ச ஒரு முக்கியமான பிளேசஸ்ன்னா கரிவலம் வந்த நல்லூர். இதுவும் அந்த பொருணை எக்ஸ்கவேஷன் நியர்பை தான், விச் மீன்ஸ் தென்காசி டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த பிளேசஸில் கிடைச்சதை வச்சு எப்படி அந்த பொருணை மியூசியமை நம்ம அலங்கரிக்கிறோம் அப்படின்றத பற்றியும் இது ரிலேட்டடாக எப்படிலாம் கொஷின் பார்ட் இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்குறோம். ஸோ பிஃபோர் த வீடியோ பொருணை எக்ஸ்கவேஷனை பற்றி நமக்கு தெரியணும். இதில் எப்படிலாம் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, ஒன்று அந்த சைட் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க, அதனுடைய ரிவர் பேஸ் எங்கே அப்படின்றத கேட்பாங்க, நியர்பையில் இருக்கக்கூடிய கிளஸ்டர் சைட்ஸ் எது அப்படின்றது கொஷினில் இருக்கும். ஸோ பொருணை எக்ஸ்கவேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு மியூசியம் ஓப்பன் பண்ணதை பற்றி நம்ம ரீசெண்டாக நியூஸில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது NH44 இந்த ரோடில் தான் நமக்கு இருக்குது. மேபி இது வரைக்கும் இந்த மாதிரி கொஷின் கேட்டதில்லை, பட் அப்கமிங்கில் நமக்கு கேட்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், பொருணை மியூசியம் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி தான் ஆதிச்சநல்லூர், கொர்க்கை, சிவகலை, இன்னும் ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த கிளஸ்டர் சைட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. பட் ஒரு சில ஏரியாஸை மட்டும் நம்ம கவர் பண்ணி தான் இந்த பொருணை எக்ஸ்கவேஷனை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொருணை அப்படின்ற வேர்டுக்கு லிட்ரேச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய இலக்கிய சான்றுகள் இருக்குது. இங்கே பாருங்க, ஆண் பொருணை அப்படின்ற வேர்டு ஒரு ப்ராக்டிஸ்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலி ஆண் பொருணை அப்படின்றது சேரா டைனாஸ்டியில் இருக்கக்கூடிய அமராவதியை குறிப்பிட்டிருப்பாங்க. பட் தன் பொருணை அப்படின்றது தாமிரபரணி. ஸோ இதை பற்றி இலக்கியங்களில் நமக்கு சான்று இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இன்னொன்று பொருணை அப்படின்ற வேர்டுக்கான மீனிங் என்ன அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. இது ஆல்டர்னேட்டிவா என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க. தன் பொருணை அப்படின்னு சொல்லுவாங்க, சில இடத்துல பொருணல் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க, பொருந்தம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பற்றி தி இயர்லியஸ்ட் சோர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொல்காப்பியத்துக்கு கமெண்ட்ரி எழுதுன்னு நச்சினார்கினியார் அப்படின்ற ஒருத்தவங்க தான். ஸோ இவங்க கமெண்ட்ரி எழுதும்போது பொருணை அப்படின்ற வேர்டை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அசோகர்னுடைய கிர்னார் எடிக்ட் அதுலேயும் தாம் பண்ணி அப்படின்ற ஒரு வேர்டு மூலமாக இங்கே தன் பொருணை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அண்ட் புறநானூறு இதுலேயும் நமக்கு தன் பொருணை அப்படின்ற வேர்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தீஸ் ஆர் த சோர்சஸ் அண்ட் எவிடன்சஸ் ஃப்ரம் த சங்கம் லிட்ரேச்சர் அப்படின்றத பார்க்குறோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் த சங்கம் லிட்ரேச்சர் நமக்கு என்னென்ன எவிடன்சஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ தன் பொருணை அப்படின்றத பற்றி திருவாய்மொழி இதை நம்மாழ்வார் எழுதியிருப்பாரு. இதில் பொருணல் அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ ஒன்று பொருணை அப்படின்னு கொடுத்தாலும் தாமிரபரணி தான், பொருணல் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாலும் அது தாமிரபரணி தான். அண்ட் அடுத்து பாருங்க, பொருணை அப்படின்றத பொருந்தம், பொருந்துதல் அப்படின்ற மீனிங்ல இங்கே மீன் பண்ணுறாங்க. கலிங்கத்து பரணியில் இதுக்கான எவிடன்சஸ் நமக்கு இருக்குது. அண்ட் பெரிய புராணம்லேயும் தன் பொருந்தம் அப்படின்ற டேர்ம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. முக்கூடற்பல்லு, ராஜராஜ சோழன் உலா, திருவிளையாடற் புராணம் எல்லாத்துலேயுமே தன் பொருணை அப்படின்ற டேர்ம் மென்ஷன் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. அண்ட் மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் இதுலேயும் பொருணை அப்படின்ற டேர்ம் இருக்குது. திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் இதுலேயும் பொருணை என்ற டேர்ம் இருக்குது. அண்ட் ரொம்ப நம்ம சொல்ல போனால் எழுச்சி மிகுந்த ஒரு கவிஞராக நம்ம பாரதியாரை பார்க்குறோம். அவரும் தமிழ் நிலை பெற்ற இடம் எது அப்படின்னா பொருணை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ சோர்சஸ் பொறுத்த வரைக்கும் பொருணை அப்படின்றதுக்கு நிறையவே நமக்கு எவிடன்ஸ் இருக்குது. இதனாலதான் இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா மற்ற ரிவர்ஸ்க்கு இருக்கிற சோர்சஸை விட பொருணை எக்ஸ்கவேஷன் அந்த பொருணை ரிலேட்டபிளாக இருக்கக்கூடிய தாமிரபரணியை நிறைய சோர்சஸ்ல நம்மளால பார்க்க முடியுது.
அண்ட் அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே என்னென்னலாம் கிடைச்சிருக்கு, அந்த சைட்ஸ் கிளஸ்டர் சைட்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இங்க பாருங்க, ஸோ ஆதிச்சநல்லூர் எக்ஸ்கவேஷன் தான் அதுல ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஆதிச்சநல்லூர் அப்படின்றது தாமிரபரணியினுடைய ரிவர் பேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிளேஸ் தான். இதுதான் பரம்பு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அதாவது 1861ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அது டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்கவேட்டட் சைட் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் எக்ஸ்கவேட்டட் சைட் எது அப்படின்னா ஆதிச்சநல்லூர் தான். 1876ல எக்ஸ்கவேட் பண்ணியிருப்பாங்க. இதுவும் லொக்கேட்டா இருக்கிறது என்ன அப்படின்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தான். இப்போ ஆதிச்சநல்லூர் கரண்டா இருக்கக்கூடிய பிளேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா தூத்துக்குடியோட அதனுடைய பார்டர்ல இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. பட் ஆல்மோஸ்ட் இது எல்லாமே திருநெல்வேலி, தூத்துக்குடி இது எல்லாமே சேர்ந்த ஏரியா தான். சரிங்களா? ஆதிச்சநல்லூர் எக்ஸ்கவேட் பண்ணும்போது யார் யாரெல்லாம் ஆர்கியாலஜிஸ்ட் இருந்தாங்க அப்படின்றதையும் கொஸ்டின் நமக்கு கேட்பாங்க. 1876ல டாக்டர் ஃபெடர் ஜாகர் அப்படின்ற ஒருத்தர் எக்ஸ்கவேட் பண்ணாரு. அடுத்து 1903ல லூயிஸ் லெபிக் அப்படின்ற ஒருத்தர் எக்ஸ்கவேட் பண்ணியிருப்பாரு. அதே 1903 to 4ல அலெக்சாண்டர் ரீ அப்படின்றவங்க. இந்த அலெக்சாண்டர் ரீ எழுதின புக்கு தான் இது. அண்ட் அலெக்சாண்டர் ரீ எக்ஸ்கவேஷன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் கிடைச்சது. அண்ட் இன்னொன்னு, ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிச்ச நிறைய மெட்டீரியல்ஸ் நமக்கு எக்மோர் மியூசியம்ல இருக்கு, பெர்லின்ல இருக்கு, அண்ட் பொருணை மியூசியம்லயும் நம்ம வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்கதை பார்க்க முடியுது. ஸோ இந்த ஆதிச்சநல்லூர் பொறுத்த வரைக்கும் ஏன் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்றது தான் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். பொருணை மியூசியம் அப்படின்றத இனாகிரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மோரோவர் இந்த சைட்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பாருங்க. ஏர்ன் பரியல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், முதுமக்கள் தாளிகள் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய தாளிகள்ல பெரியவங்களை வச்சு புதைச்சது, அதுக்கான ஸ்கெலிட்டல் எவிடன்சஸ், அந்த ரிமைன்ஸ் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. முக்கியமா சொல்ல போனா இந்த சைட் அயனேஜ்க்கான ஒரு சைட் அப்படின்றது தெரிய வருது. அயனேஜ் ரிலேட்டடான நிறைய டூல்ஸ் இங்க நமக்கு கிடைச்சிருக்கும். அண்ட் ஹியூமன் ஸ்கெலிட்டன்ஸ் அண்ட் ஸ்கல்ஸ் இதுவும் அதிகமா இங்க கிடைச்சிருக்கு. பேடி கிரெயின்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் ஏர்ன் பரியல்ஸ்ல காமனான ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன, 3 to 12 feet அப்படின்ற கேப்ல அதை உள்ள வச்சிருந்திருப்பாங்க. விச் மீன்ஸ் இதுதான் ஒரு பரியல் அப்படின்னா கிரவுண்டுன்னா மேக்ஸிமம் 3 feetல இருந்து மினிமம் 3 feetல இருந்து மேக்ஸிமம் 12 feet டிஸ்டன்ஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இதை புதைச்சிருக்கத நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி காமன் ஃபீச்சர் ஆதிச்சநல்லூர்ல மட்டும்தான் இருக்கு, அது கீழடியில இல்ல. ஸோ இதனால நம்ம இந்த சைட்டை பார்க்க வேண்டியது இருக்கு. அண்ட் இன்னொன்று கோல்டு ஃபாயில்ஸ், நெற்றி பட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெற்றி பட்டம் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் மேரேஜ் அக்கேஷன்ஸ்ல நம்ம கட்டுறது வழக்கம். இதே பேட்டர்ன் நம்ம ஆதிச்சநல்லூர்ல பாக்குறது இன்னும் ஒரு சிறப்புக்குரியது அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் பரியல் கிரவுண்ட்ஸ் இது எல்லாமே இங்க கிடைச்சதுக்கான எவிடன்சஸ் பார்க்கறோம். ஸோ இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஆதிச்சநல்லூர் பொறுத்த வரைக்கும் இது ஒரு அயனேஜ் சைட். ஸோ அதுக்கான டூல்ஸும் நமக்கு எவிடன்சஸ்ல கிடைச்சிருக்கு. ஸோ ரீசெண்டா ஆதிச்சநல்லூர் பாக்குறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்கறதுனா, இங்க வெட் அண்ட் ட்ரை கல்டிவேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியுது. அதாவது நஞ்சை மற்றும் புஞ்சை நில பயிரிடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு எவிடன்ஸ் எப்படின்னா, ஏர்ன் பரியல்ல நமக்கு ரைஸ் கிரெயின்ஸும் கிடைச்சிருக்கு, மில்லட்ஸும் கிடைச்சிருக்கும். இது ஆதிச்சநல்லூர் மட்டும் இல்லாம சிவகலை எக்ஸ்கவேஷன்லயும் கிடைச்சது. ஸோ இதுல ரீசெண்டா கிடைச்ச ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் இன்னொன்னு, இங்க இருக்கக்கூடிய பீப்புளுடைய கல்ச்சர் என்ன அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அதாவது பீப்புள் யூஸ்ட் கோல்டு அப்படின்றத கோல்டு ஃபாயில்ஸ் வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. So these are the things we have to note on ஆதிச்சநல்லூர் எக்ஸ்கவேஷன். தென் நெக்ஸ்ட் சைட் பாருங்க, சிவகலை எக்ஸ்கவேஷன். சிவகலை எக்ஸ்கவேஷன் பொறுத்த வரைக்கும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாக்குறோம். அண்ட் இன்னொன்னு, இந்த சைட்ல நியூமரஸ் பாட்ஷர்ட்ஸ் கிடைச்சிருக்கும். அதாவது பாட்ஷர்ட்ஸ்னுடைய கவுண்டர் ரொம்ப எனார்மஸா இங்க கிடைச்சது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுவும் திருநெல்வேலியில லொக்கேட் ஆயிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சைட் தான். ஸோ இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். சிவகலை எக்ஸ்கவேஷன் ஆல்சோ அயனேஜ் சைட். இதுவும் திருநெல்வேலியில உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்கிறது தான். ஸோ இதுலயும் என்ன அப்படின்னா நிறைய ஏர்ன் பரியல்ஸ் கிடைச்சிருக்கும். சிவகலை எக்ஸ்கவேஷன்ல கிடைச்ச பாட்ஷர்ட்ஸ், பானை ஓடுகள், இங்க கிடைச்சதனுடைய டைம் பீரியட் என்ன அப்படின்றத நமக்கு கேட்கலாம். ஆல்மோஸ்ட் அது ரிலேட்டபிளா தான் கொஸ்டின்ஸும் நமக்கு எக்ஸ்பெக்டடா இருக்கு. தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் தான் இங்கேயும் கிடைச்சிருக்கும். ஸோ தமிழ் பிராமி ரைட்டிங்ஸ் எங்கேயும் நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு, ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அண்ட் அதனுடைய டைம் பீரியடும் என்ன அப்படின்றத கேட்பாங்க.
இங்க கிடைச்சிருக்க பேடி கிரெயின்ஸ், அதாவது நெல் கதிர்கள் இல்ல நெல்மணிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதனுடைய டைம் பீரியட் எக்ஸாக்டா 1155 பிஃபோர் காமன் எரா அப்படின்றது நம்ம குறிப்பிட்டிருப்பாங்க. அண்ட் தமிழ் பிராமி ரைட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்க ஆதன் அப்படின்ற ஒரு நேம் இருந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியுது. ஸோ ஆதன்ற நேம் இருக்கிற மாதிரியான தமிழ் பிராமி ரைட்டிங்ஸ் இருக்கிற பாட்ஷர்ட் கண்டுபிடிச்ச இடம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு சொல்ல தெரியணும். அண்ட் பாட்ஷர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பிளாக் அண்ட் ரெட் வேர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒயிட் பெயிண்டட் பாட்ரிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பெர்ஃபோரேட்டட் பாட்ரிஸ் இதுவும் நம்ம இங்க பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்றத சொல்ல முடியுது. தென் நெக்ஸ்ட் சைட் பார்த்தீங்கன்னா துலுக்கர்பட்டி எக்ஸ்கவேஷன். இதுவும் திருநெல்வேலி சைட்ல, அதாவது பொருணை எக்ஸ்கவேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சைட். ஸோ துலுக்கர்பட்டி பொறுத்த வரைக்கும் இதுவும் அயனேஜ் ரிலேட்டடான ஒரு சைட் தான். ஸோ இதுல கிடைச்ச பாட்ரிஸ் பானை ஓடுகள்ல தீய, அதாவது தீயா அப்படின்னு சொல்றோம், இன்னொன்னு தீசா, இன்னொன்னு குவீரன். இந்த 3 டேர்மும் இங்க கிடைச்சது. தீய, தீச, அப்புறம் குவீரன். இந்த ரைட்டிங்ஸ் கிடைச்ச பாட்ரிஸ் எங்க இருந்தது அப்படின்றதையும் நமக்கு கேட்கலாம். துலுக்கர்பட்டி பொறுத்த வரைக்கும் அதிக அளவுல பாட்ஷர்ட்ஸ் பானை ஓடுகள் தான் கண்டெடுக்கப்பட்டது. ஆல்மோஸ்ட் 4500 பிளஸ் அப்படின்னே சொல்றாங்க. ஸோ இதனால இங்க பாட்ரி செய்யக்கூடிய இண்டஸ்ட்ரி இருக்கலாம் அப்படின்னும் நம்பப்படுது. ஸோ இந்த சைட்ல கிடைச்ச முக்கியமான இன்ஃபர்மேஷன் இது. அடுத்த பிளேஸ் கரிவலம் வந்த நல்லூர். இது ரீசெண்டா எக்ஸ்கவேஷனுக்குள்ள வந்துட்டு இருக்க ஒரு சைட். இது ஏன் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஸ்டோன் ஏஜ்ல இருந்து சங்கமேரா வரைக்கும் இருந்ததுக்கான எவிடன்ஸ் இங்க கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம சொல்றோம். அதுக்கு குறிப்பா சொல்ல போனா ஸ்டோன் ஏஜ் ரிலேட்டடான டூல்ஸ் இங்க இருக்கு அப்படின்றத இதுல முக்கியமான விஷயம். கரிவலம் வந்த நல்லூர் தென்காசி சைட். ஸோ இதுவும் அண்டர் பொருணை சிவிலைசேஷன் தான். ஸோ ரீசெண்டா எக்ஸ்கவேட் பண்ண சைட்ஸ்ல எல்லாத்துலயுமே நம்ம பார்த்தது இதுல என்ன விதமான சைட்டு, இதுல என்ன இம்பார்ட்டண்டா கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ கொஸ்டின் பேஸ் பண்ணி நம்ம கேட்கும்போது ஒன்று அந்த சைட்ல இருக்கக்கூடிய ரிவரை பத்தி கேட்கலாம், இல்லை அப்படின்னா இதுல இருக்க கோட்ஸ் பத்தி நமக்கு பொருணை சிவிலைசேஷன்ல கேட்கலாம். அண்ட் இன்னொன்று மியூசியம்ல எந்தெந்த இடத்துல கிடைச்ச ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் நமக்கு ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நமக்கு கேட்கலாம். ஸோ ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் பொறுத்த வரைக்கும் பொருணையில நம்ம ஒரு சில பிளேசஸ் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய பிளேசஸ் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அண்ட் அதுல குறிப்பா சொல்ல போனா இதுல அனதர் பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்றேன். ஆர்கியாலஜிஸ்ட் இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின் கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ யார் இங்க வந்து எக்ஸ்கவேட் பண்ணாங்க அப்படின்றது இருக்கு. இன்னொன்று இயர் பேஸ் பண்ணி கொஸ்டின் இருக்கும். என்னென்ன ஆர்டிஃபேக்ட்ஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது கொஸ்டின்ல இருக்கும். அந்த சைட் வந்து எந்த ஏஜோட ரிலேட்டபிள் அப்படின்றதையும் நமக்கு கேட்குறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் உங்களோட ப்ரிப்பரேஷன் இருந்தாலே போதும். ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் ரிலேட்டடாக என்ன கொஸ்டின் வந்தாலும் நம்மளால அப்ரோச் பண்ண முடியும். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு தேவையான நாலேஜ் என்ன அப்படின்றது எப்படி கெயின் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ரஷ் 2 சீரீஸில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ.